ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கடல்புறா பாகம் 44. இமை நொடிக்கும் முன்பாக இடது கையால அரை கதவை தாளிட்டு வலது கையால வாளை உருவி பிடித்தவண்ணா கதவின் மீது வெகு அலட்சியமாக சாய்ந்து நின்று இளநகை காட்டிய இளைய பல்லவனை கண்டதும் இடிந்து போய் ஏதோ பேச முடியாம பல வினாடிகள் உட்கார்ந்து விட்ட பலவர்மன் உணர்ச்சிகளின் பெருக்கால் தன் நிதானத்தையெல்லாம் அடியோடு காற்றில் பறக்கவிட்டு, அயோக்கியன், அயோக்கியன், நீ பரம அயோக்கியன் என்று அந்த அறையே அதிரும்படியாக இறைந்து கூவுறான். எந்த நிலையிலும் நிதானத்தை கைவிடாத பலவர்மன் நிலை குலைந்து அப்படி இறைந்து கூவியதை கண்டு இளநகையை உதடுகளில் விரிவடைய செய்து கொண்ட இளைய பல்லவன், கோட்டை தலைவர் கோபத்துக்கு காரணம் இருக்கிறது, இருப்பினும் மன்னிக்க வேண்டும் என்று அந்த இளநகையை தொடர்ந்த சொற்களையும் உதறவிடுறான். அக்ஷயமுனை கோட்டை தலைவன் மட்டும் சுயநிலையில இருந்திருந்தா படைத்தலைவனின் பதிலில் ஊடுருவி சென்ற ஏளன ஒளிய கவனித்திருப்பான். ஆனா அந்த சமயத்துல அவன் இருந்த அவல நிலையில எதையும் கவனிக்கும் சக்தியை இழந்து விட்டதால, மன்னிப்பதாவது உன்னை கொலை செய்ய வேண்டும் என்று மீண்டும் கூவுறான் பலவர்மன். தங்கள் நினைப்பு சிறந்ததுதான், ஆனால் அதை நிறைவேற்ற அடியவனால் முடியவில்லை. இன்னும் கொஞ்ச நாள் உயிரை வைத்திருக்க உத்தேசித்திருக்கிறேன் என்ற இளைய பல்லவன் சற்றே இறைந்து நகைக்கிறான். அந்த சிரிப்பு பலவர்மனுக்கு ஓரளவு நிதானத்தை அளிக்குது. கொந்தளித்தெழுந்த உணர்ச்சிகளை வெகு சீக்கிரம் அடக்கி கொண்ட பலவர்மனோ மௌன புன்முறுவல ஒன்ற உதடுகள்ல தவள விட்டு கொண்டே சொல்றான், சோழ நாட்டு படைத்தலைவரே, நமது உத்தேசப்படி காரியம் நடப்பதில்லை. உயிரை வைத்திருக்க நீர் உத்தேசித்திருக்கிறீர், ஆனால் வாழ்வில் உத்தேசம் வேறு, விளைவது வேறு. உண்மை என்று சர்வசாதாரணமாக ஒப்புக்கொள்றான் இளைய பல்லவன். எது உண்மை என்று சற்றே சந்தேகத்துடன் கேள்வியை வீசுறான் பலவர்மன். உத்தேசம் வேறு, விளைவது வேறு என்பது, அதை உணர்ந்து கொள்வதுதான் விவேகம். அந்த விவேகம் தங்களுக்கும் இத்தனை நேரம் உண்டாயிருக்க வேண்டும். இந்த பதில சொல்லி இளைய பல்லவன் பலவர்மனை ஏளனத்துடன் நோக்குறான். எனக்கா விவேகமா என்று கேட்கிறான் பலவர்மன் ஆச்சரியம் குரல்ல பூரணமாக துணிக்க. அந்த ஆச்சரியத்தின் ஊடே சற்று பயமும் ஊடுருவி நிற்குது. நீங்கள் ஆச்சரியப்படுவதில் காரணம் இருக்கிறது, உங்களுக்கும் விவேகத்திற்கும் அதிக சம்பந்தம் இருப்பதாக தெரியவில்லை என்று சர்வசாதாரணமாக கூறான் இளைய பல்லவன். இதை கேட்டும் பலவர்மன் கோபத்தையோ வேறு எந்தவித உணர்ச்சிகளையோ காட்டாமலே கேட்கிறான், எனக்கு விவேகமில்லை என்பதை எப்பொழுது கண்டுபிடித்தீர் படைத்தலைவரே? கண்டுபிடித்து பல நாட்கள் ஆயின அப்படிங்கிறான் இளைய பல்லவன். பலவர்மனின் உதடுகள்ல இகழ்ச்சி புன்முறுவல் படருது. பல நாட்களாக எதையும் கண்டுபிடிக்கும் நிலையில் படைத்தலைவர் இல்லையே என்று விஷமத்துடன் கூறவும் செய்றான் அக்ஷயமுனை கோட்டை தலைவன். இளைய பல்லவன் மெல்ல சிரித்துவிட்டு சொல்றான், இங்கு விவேக குறைவு இருக்கிறது. இந்த பதில் பலவர்மன் நிதானத்தை உடைக்கவே அவன் அதுவரை கடைபிடித்த நிதானத்தை கைவிட்டு இளைய பல்லவனை சொந்த பெயர் கொண்டு அழைத்து, கருணாகரா, கொடிகாரன் விவேகத்தை பற்றி விளக்கம் கூறுவது விசித்திரமாக இல்லை உனக்கு அப்படிங்கிறான். இளைய பல்லவன் இதழ்கள்ல இருந்த இளநகை சரளென மறைந்து அவன் முகத்தில் சாந்தமோ உறுதியோ நிலவுது. அவன் பேசிய போது குரல் நிதானத்துடனோ கடுமையுடனோ ஒலிக்குது. பலவர்மா, எவன் குடிகாரன் எவன் குடிகாரன் இல்லை என்பதை உணரும் விவேகம் மட்டும் உனக்கிருந்திருந்தால் நீ தற்சமயம் இருக்கும் நிலையில் இருந்திருக்க மாட்டாய் என்று இளைய பல்லவன் வாயிலிருந்து உதிர்ந்த சொற்களை கேட்டதும் மெல்ல உண்மை உதயமாகவே ஆசனத்திலிருந்து எழுந்திருக்க முயல்றான் பலவர்மன். அப்படியே உட்கார், இருக்குமிடத்தை விட்டு அசைந்தால் இந்த கணத்தில் நீ பிணமாகி விடுவாய். உன்னை இந்த அறையில் சந்தித்த முதல் நாள் குருவாள் வீசி உன் கழுத்து அங்கியை உன் ஆசனத்துடன் வைத்து விட்டேனே, நினைப்பிருக்கிறதா பலவர்மா? அதே குருவாள் இதோ இன்றும் என் இடை கச்சையில் இருக்கிறது. இன்று அதை வீசினால் குறி உன் கழுத்து அங்கியின் பக்கப்பகுதிக்கு இருக்காது, உன் கழுத்துக்கே இருக்கும் என்று எச்சரித்த இடை கச்சையை தட்டி காட்டிய இளைய பல்லவன் மேலும் சொல்றான், பலவர்மா, நீ அறிவாளி என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அறிவு மட்டும் விவேகத்தை அளிப்பதில்லை. தர்மம் இணையும் போதுதான் அறிவு சரியான துறையில் வளர்ச்சியடைகிறது. அறிவின் தெளிந்த ஒளிதான் விவேகம். அதர்மம், அநீதி இந்த செயல்களை உடையவன் அந்த ஒளியை பெறுவதில்லை. பெரும் வஞ்சகச் செயல்களே விவேகத்தின் விளைவு என்று சிலர் எடை போடுவார்கள். அந்த சிலரில் நீ ஒருவன். இந்த அறையில் உன்னை முதல் நாள் சந்தித்த போதே நீ பெரிய வஞ்சகன் என்பதை புரிந்து கொண்டேன். ஆகவே உன்னை வஞ்சத்தாலேயே வெற்றி கொள்ள தீர்மானித்தேன். இந்த சமயத்துல இளைய பல்லவனை இடைமறித்து கருணாகரா என்று ஏதோ சொல்ல முயன்ற பலவர்மனை கையால் சைகையாலேயே தடுத்த இளைய பல்லவன், பலவர்மா, சொல்வதை முழுவதும் கேட்டுக்கொள், பிறகு சந்தேகம் இருந்தால் விளக்கம் தருகிறேன். இங்கு வரும் முன்பே உன் பிரக்யாதியை அறிந்துதான் வந்தேன். இங்கிருந்த கொள்ளையர் கூட்டத்தையும் பூர்வக்குடிகளையும் பாதி அச்சுறுத்தியும் பாதி உறவாடியும் அவர்களை நிலத்திலும் நீரிலும் கொள்ளையடிக்கச் செய்து அதில் நீ பங்கு பெற்று வந்ததையும், உன் பெயரை கேட்டாலே இந்த பக்கம் பூராவும் நடுங்கி வந்ததையும் அறிந்தேன். நாட்டுப்பற்றின் பெயரால் நீ கலிங்கத்துடன் சேர்ந்து கொண்டு பிற நாட்டு கப்பல்களை கொள்ளையடித்ததையும் அறிந்தேன். வங்கக்கடலின் நடுவே சோழ நாட்டுக்கும் கடாரத்துக்கும் இடையே மூக்கை நீட்டி கொண்டிருக்கும் சொர்ணத்தீவின் வடமுனையான இந்த அக்ஷயமனை தளம் உடைக்கப்படாவிட்டால் சோழ நாட்டு கப்பல்கள் பயமின்றி கடாரம் செல்ல முடியாதென்பதை தீர்மானித்தேன் என்று பேச்சை சற்றே நிறுத்துறான். சொல்பதரே, கொள்ளைக்காரா என்று உணர்ச்சிகளின் மிகுதியால இறைந்து கத்துறான் பலவர்மன்.
இளைய பல்லவன் அந்த கத்தலை சட்டை செய்யாமலே மேலும் சொல்றான். பலவர்மா, அந்த தீர்மானத்தின் விளைவாகவே இங்கு வந்தேன். இந்த அக்ஷயமுனை தளத்தின் பலத்தை உடைக்கவும் இதை எனக்கு அனுகூலமான தளமாக்கிக் கொள்ளவும் முடிவு செய்தே இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தேன். வந்து உன்னை இந்த அறையில் முதல் நாள் சந்தித்ததும் முக்கியமான ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன். உனக்கு நாட்டுப்பற்றோ மக்கள் பற்றோ எதுவும் கிடையாது. நீ பெரும் வஞ்சகன், முதல் தரமான சுயநலக்காரன், பணப்பை பிடித்தவன் என்பதை சந்தேகமற தெரிந்து கொண்டேன். நீ கொலை செய்த கொள்ளை தலைவர் படங்களையும் பட்டயங்களையும் பார்த்தேன். நீ எத்தனை கொடியவன் என்பதையும் புரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, ஸ்ரீ விஜயத்தின் உப தளபதியை மாலு அடித்து அவர் சித்திரத்தையும் பட்டயத்தையும் நீங்க பகிரங்கமாக மாட்டியிருப்பதிலிருந்து மற்றொரு உண்மையும் புரிந்தது எனக்கு. அந்த உண்மை என்ன தெரியுமா பலவர்மா? என்ன என்ன? பலவர்மன் கிளியுடன் கேட்கிறான். ஸ்ரீ விஜய மன்னனான ஜெயவர்மன் எதற்கோ உன்னிடம் அச்சப்படுகிறான் என்ற உண்மையைத்தான் குறிப்பிடுகிறேன். எப்படி தெரியும் உனக்கு? உப தளபதியை நீ கொன்றும் உன்னை இந்த கோட்டை தலைவனாக வைத்திருப்பதிலிருந்தே தெரிந்து கொண்டேன். உப தளபதியை கொன்றவனை, அதுவும் கொன்றதை பறைசாற்றிக் கொண்டிருப்பவனை, கொலைக்காரன் என்று பிரசித்தி அடைந்திருப்பவனை சொர்ணபூமியின் இந்த முக்கியமான துறைமுகத்தின் அதிபதியாக இந்த சாம்ராஜ்யபதி ஏன் வைத்திருக்க வேண்டும்? ஏன் அத்தகைய மனிதனை விசாரணைக்கு கொண்டு வரவில்லை? உறவினன் என்பதால் விசாரணைக்கு கொண்டு வராவிட்டாலும் சாம்ராஜ்ய நன்மையை முன்னிட்டு பதவியிலிருந்தாவது ஏன் அகற்றவில்லை? இதையெல்லாம் பரிசீலித்து பார்த்தேன். முதலில் விடை கிடைக்கவில்லை, பிறகு கிடைத்தது. எப்படி கிடைத்தது? நீ அளித்தாய் விடையை. நானா? ஆச்சரியமும் பயமும் கலந்து ஒலிக்குது பலவர்மன் குரல்ல. ஆம், நீதான் பலவர்மா என்று திட்டமாக சொன்ன இளைய பல்லவன் தாம் விளக்கத்தை மேலும் தொடர்ந்து, மஞ்சள் அழகியை என்னை மயக்கும்படி தூண்டியதிலிருந்து விடை கிடைத்தது எனக்கு. சொந்த பெண் அல்லாவிட்டாலும் வளர்ப்பு பெண்ணை கூட மனித இதயமுள்ள, பண்புள்ள, மானமுள்ள எவனும் பிறனுடன் உறவாட விடமாட்டான். ஆனால் நீ உறவாட விட்டாய். அதிலிருந்து உன் மீது இருந்த சந்தேகம் அதிகமாயிற்று எனக்கு. ஆகவே உன்னை அருகிலிருந்து கவனிக்க திட்டமிட்டேன். அருகிலிருந்து கவனிக்க வேண்டுமானால் உன்னிடமுள்ள சந்தேகத்தை நீக்க வேண்டும். நீ என்னை அதிகமாக சட்டை செய்யாத அளவுக்கு நான் மாற வேண்டும். அப்படி மாறினேன். அதற்காக குடிகாரனானேன். குடித்தது உண்மை பலவர்மா. ஆனால் என்றும் மிதமின்றி குடிக்கவில்லை. எனது நாட்டில் புலாலுக்கு பிறகு நான் அருந்தும் அளவே மது அருந்தி வந்தேன். அதிகப்படி அருந்திவிட்டதாக நடித்தேன். மெல்ல மெல்ல என் வலையில் நீ விழுந்தாய். முதலில் மக்களுக்கு போர் பயிற்சி அளித்தேன், நீ பயந்தாய். பிறகு காவலை குறைத்தேன், நீ மகிழ்ந்தாய். ஆனால் நீ பூரணமாக என்னை உணர முடியவில்லை. நான் எடுத்த ஒவ்வொரு நடவடிக்கையும் உனக்கு என் குடியில் பூரண நம்பிக்கையையும் நிதானமிழந்த என் தன்மையால் பூரண அவிவேகமும் உண்டாக்குவதற்காகவே எடுக்கப்பட்டன. நீ அந்த நம்பிக்கையில் ஆழ்ந்தாய். நம்பிக்கை அல்ல, படுகுழியில் ஆழ்ந்தாய் பலவர்மா. குடியில் நான் மதியிழந்து கிடந்ததாக நீ நினைத்து பூர்வக்குடிகளுடன் தொடர்பு கொண்டு என்னை ஒழிக்கவும் அக்ஷயமுனையை ஒடுக்கி பழைய ஸ்திதிக்கு கொண்டு வரவும் திட்டமிட்டதெல்லாம் ஒவ்வொரு அணுவும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். என்ன திட்டம், என்ன தெரியும் உனக்கு என்று சீர்றான் பலவர்மன். அவன் குரல்ல சீற்றம் இருந்தது, முகம் பெயரைந்து கிடக்குது. இளைய பல்லவனின் சொற்கள் தீ பொறிகளென உதிருது. ஆந்தையின் அலறல் தெரியும் என்று மெல்ல இழுக்கிறான் படைத்தலைவன். பலவர்மன் மூச்சு பெரிதாக வருது. முகத்தில் பயத்தின் வியர்வை துளிகள் உண்டாகுது. ஆந்தையின் அலறலா, அதற்கென்ன என்று குளர்றான் பலவர்மன். அந்த குரலை கேட்டதும் வெறுப்பு மிகுந்த பார்வையொன்றை பலவர்மன் மீது வீசுறான் இளைய பல்லவன். வஞ்சகனாய் இருப்பவன் கோழையாகத்தான் இருப்பான் என மனோதத்துவ சாஸ்திரம் சொல்வது எத்தனை உண்மை உன் விஷயத்தில் என்று வெறுத்து அழுத்து கொண்ட படைத்தலைவன், இடும்பன் உன்னை வரவழைக்க ஊதிய கடற்சிப்பியை மாளிகை தோட்டத்தின் மரத்து நிழலையே தவற விட்டு சென்றான். அதை நான் எடுத்து மஞ்சள் அழகியிடம் கொடுத்தேன் அப்படிங்கிறான். பலவர்மன் புத்தியில உண்மை மெல்ல மெல்ல உதயமாக தொடங்குது. தன் மாளிகையிலிருந்து கொண்டே தன் ஒவ்வொரு நடவடிக்கையையும் இளைய பல்லவன் கவனித்திருப்பது உணர்ந்த பலவர்மன், அன்றிரவு நீ குடித்து மயங்கி உறங்கிவிட்டதாகவும் காவலரையும் உறங்கச் சொல்லிவிட்டதாக கேள்விப்பட்டேனே அப்படிங்கிறான் குரல் தழுத்தழுக்க. காவலரை உறங்கச் சொன்னேன், நானும் கண்மூடினேன். உனது ஒற்றன் வந்து என்னை அசக்கி பார்த்து செல்லும் வரை. பிறகு நான் என்ன செய்திருப்பேன் என்று கேட்ட இளைய பல்லவன் நகைக்கிறான். இளைய பல்லவன் என்ன செய்திருப்பான் என்பதை புரிந்து கொண்ட பலவர்மன் நடுங்கிறான். இடும்பனோ நானும் பேசியதை எல்லாம் கேட்டிருக்கிறான் இளைய பல்லவன் என்பது தெளிவாக தெரியுது அக்ஷயமுனை கோட்டை தலைவனுக்கு. அப்படி இருந்தும் இடும்பன் மஞ்சள் அழகிய தூக்கிச் செல்வதற்கு எப்படி அனுமதித்தான் இளைய பல்லவன் என்பது புரியாததால பிரமித்து விழிக்கிறான் பலவர்மன். அவன் பிரமிப்பிலிருந்தே உள்ளத்திலோடும் எண்ணங்களை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் சொல்றான், மஞ்சள் அழகையை அபகரித்து செல்ல நீ இடும்பனுக்கு உத்தரவிட்டதற்கு ஆதரவளித்தது நான் தான். அவன் தூக்கிச் சென்றால் செல்லும்படி மஞ்சள் அழகிக்கு கூறியதும் நான் தான். பலவர்மனின் பிரமிப்பு உச்சஸ்தாதியை அடைந்து, மஞ்சள் அழகிக்கு இது தெரியுமா முன்பே என்று கேட்கிறான். தெரியும். முதலில் அவள் நம்பவில்லை. பிறகு உன்னிடம் அவளை அனுப்பினேன். எதற்கு? உன் உண்மை சொரூபத்தை விளக்க. என்ன சொரூபத்தை விளக்கினாய்?
உனக்கு அவளிடம் எந்த அக்கறையும் இல்லை என்பதை விளக்கினேன். இந்த நாட்டின் அரசியல் சதுரங்கத்தில் நானும் அவளும் காய்கள் என்பதை அவள் ஒரு நாள் கடற்கரையில் என்னிடம் சொன்னாள். அரசியல் சதுரங்கம் ஏதும் அக்ஷயமுனையில் இல்லை, ஓர் அயோக்கியனின் சுயநல சதுரங்கம் தான் இருக்கிறது என்று விளக்கினேன். அதை நேரில் உணர அவளையே அனுப்பினேன். நான் அவளிடம் முறை தவறி நடப்பதாகவும் என் அறைக்கு அவளை அழைப்பதாகவும் கூறச் செய்தேன். அவள் உன்னிடம் வந்தால் நான் சொல்லச் சொன்னதை சொன்னாள். உன்னை பற்றி நான் கூறியது எல்லாம் சரி என்று உணர்ந்து மீண்டும் என்னிடம் வந்தாள். அடுத்து செய்ய வேண்டியதையும் கூறினேன். அவள் இணங்கினாள். பலவர்மன் தலை சுழலுது. இருப்பினும் ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது அவனுக்கு. அந்த சமயத்திலும் காட்டுப்பகுதியில் கேட்டுக்கொண்டிருந்த பூர்வக்குடிகளின் இரைச்சலும் டமார ஒளிகளும் அவனுக்கு பெரும் நம்பிக்கையை ஊட்டுது. எப்படியும் அக்ஷயமுனை பொழுது விடுவதற்குள் தன் வசமாகிவிடுமாகையால் இளைய பல்லவனை ஒழித்து கட்டி விடலாம் என நினைக்கிறான். அடுத்த வினாடி இளைய பல்லவன் பெரிதாக நகைக்கிறான். எதற்காக நகைக்கிறாய் என்று இறையறாம் பலவர்மன். உன் மனக்கோட்டையை நினைத்து நகைக்கிறேன் அப்படிங்கிறான் இளைய பல்லவன். என்ன மனக்கோட்டையை சொல்லுகிறாய்? விடுவதற்குள் இந்த கோட்டை உன் வசமாகிவிடும் என்ற மனக்கோட்டையை சொல்லுகிறேன் பலவர்மா. பலவர்மன் முகத்துல ஈயாடல. இளைய பல்லவன் அவன் அருகில் சென்று, நம்மிருவர் பேச்சில் நேரம் ஓடிவிட்டது பலவர்மா, மாடிக்கு வா, உண்மையை புரிந்து கொள் என்று கூறி அவன் கையை பிடித்து சரசரவென்று இழுத்துக்கொண்டு கதவை திறந்து மாடிக்கு அவனை அழைத்துச் செல்றான். அவர்கள் இருவரும் மாடியை அடைந்த சமயத்துல காட்டுப்பகுதியை அடுத்திருந்த மதில் சுவரிலிருந்து பெரும் கொம்பு ஒன்று பலமாக அலறுது. அதை கேட்டதும் தனது அறைக்கு சென்ற மின்னல் வேகத்துல மற்றொரு கொம்புடன் ஓடி வந்த இளைய பல்லவன் அந்த கொம்பை வாயில் வைத்து பலமாக ஊதுறான். மதில் சுவரிலிருந்து வந்த கொம்பு சத்தமும் மாளிகை மாடியிலிருந்து கிளம்பிய கொம்பொழியும் மாறி மாறி 3 முறை அக்ஷயமுனை நகரத்தை ஊடுருவிச் சென்றதும் பிரமிக்கத்தக்க நிகழ்ச்சிகள் தொடருது. நன்றாக பார் பலவர்மா, உன் சயநல சதுரங்கத்தின் காய்கள் சிதறுவதை பார், மக்கள் பலத்தை பார், உன் கதியை பார் என்ற இளைய பல்லவன் குரல் தொலை தூரத்திலிருந்து ஒலிப்பது போல கேக்குது பலவர்மனுக்கு. அதிர்ச்சியால பலவர்மனின் தலையும் சுழலுது. மாளிகையின் மாடி தளத்திலிருந்து சோழர் படைத்தலைவன் காட்டிய காட்சியை கண்டதால பேரதிர்ச்சியுற்று தலை சுழன்று மயக்கமுற்ற பலவர்மன் மீண்டும் கண் விழித்த போது தனது அந்தரங்க அறையின் மஞ்சத்திலேயே தான் சாய்ந்து கிடப்பது உணர்ந்து நாட்புறமும் பார்த்து பார்த்து சில வினாடிகள் மிரள மிரள விழிக்கிறான். அந்த சமயத்திலும் இளைய பல்லவன் வாளை உருவி பிடித்த வண்ணம் தாளிட்ட கதவு கருகில் நின்றிருப்பதை கண்டதும் தான் கண்டது ஒருவேளை கனவோ அல்லது சித்த பிரம்மைதான் அத்தகைய காட்சிகளை தன் கண்களில் முன்பாக உலாவ விட்டதோ என்று எண்ணி ஏதும் விளங்காததால விளக்கத்திற்கு இளைய பல்லவனையே எதிர்நோக்கிறான். கதவு கருகில் நின்று கொண்டிருந்த இளைய பல்லவனின் அங்கியின் மேல் பாகம் சொட்ட சொட்ட நனைந்து குருதி போல சிவந்து கிடப்பதை கண்டதும் ஓரளவு சுரணை வரப்பெற்று இளைய பல்லவன் கையாண்ட தந்திரத்தையும் புரிந்து கொண்ட பலவர்மன் தான் எத்தனையோ எச்சரிக்கையுடன் நடந்து கொண்ட போதிலும் தன்னை அந்த சோழ நாட்டவன் ஏமாற்றி விட்டதை எண்ணி பார்த்து பெரும் கோபத்தையும் அடைகிறான். பலவர்மன் கண்கள் பதிந்த இடத்தையும் அவன் முகத்தில் உண்டான குழப்பம், கோபம் முதலான குறிகளையும் கண்ட படைத்தலைவன் தனது முகத்தில் உணர்ச்சி எதையும் காட்டாமலே சொல்றான். பலவர்மா, உனக்கு விவேகம் அதிகமில்லை என்று சொன்னேனே, அது உண்மை என்பதை இப்பொழுதேனும் புரிந்து கொண்டாயா? உணர்ச்சியற்ற வறண்ட குரல்ல உதிர்ந்த அந்த சொற்களை கேட்ட பலவர்மன் கோபத்தின் வசப்பட்டு, புரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்று சீறி விழுறான். விவேகம் இருந்தால் விவேகத்தின் கண்கள் உனக்கு பல விஷயங்களை புரிய வைத்திருக்கும் பலவர்மா. உதாரணமாக, நான் உன்னுடன் உணவருந்தும் போது உணவருந்த மட்டும் நான் வரவில்லை என்பதை புரிந்து கொண்டிருப்பாய் அப்படிங்கிறான் இளைய பல்லவன். எப்படி? சீற்றத்துடன் எழுந்தது இந்த ஒற்றை சொல்லும் பலவர்மன் வாயிலிருந்து. உன்னுடன் உணவருந்த வந்த போது இடை கச்சையில் வாளை கட்டியிருந்தேன், குருவாளையும் செருகியிருந்தேன். உணவருந்த வருபவன் ஆயுதபாணியாக ஏன் வர வேண்டும் என்பதை நீ யோசித்திருக்க வேண்டும். அப்படித்தான் வந்தாலும் உணவருந்தும் சமயத்தில் வாளை கலற்றி அப்புறம் வைப்பது வீரர்கள் வழக்கமில்லையா? அப்படி கலற்றாததையாவது நீ கவனித்திருக்கலாம். அதைத்தான் கவனிக்கவில்லை. நான் 2 முறை மது அருந்திய பின் பூரணமாக நிதானம் விழுந்து விட்டேனா என்பதை நிதானித்து சோதித்து பார்த்திருக்கலாம். அதை பார்க்காவிட்டாலும் விஷத்தை நீ கிண்ணத்தில் கலந்த போதாவது என் முகத்தை விட்டு கண்களை எடுத்திருக்க கூடாது. கொஞ்சம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு வினாடிக்கு முன் மது மயக்கத்தில் இருப்பவன் விஷக்கிண்ணத்தை தூக்கி கொண்டு நடப்பதை பார்த்த பின்பு ஏதோ எதிர்பாராத விபரீதம் நடந்துவிட்டது என்பதையாவது உணர்ந்து கொண்டிருக்கலாம். எதையும் நீ உணரவில்லை. இந்த இரவு அக்ஷயமுனை எப்படியும் உன் கைவசமாகிவிடும், உன் திட்டங்கள் தடையின்றி நிறைவேறிவிடும் என்ற மனக்கோட்டை விளைவித்த மனப்பிராந்தியில் மனிதர்கள் நடவடிக்கையில் கவனிக்க வேண்டிய பல சிறு விஷயங்களை நீ கவனிக்கவில்லை. அதன் விளைவுதான் உன்னுடைய இந்த நிலை அப்படிங்கிறான் இளைய பல்லவன். மாடியில் நான் கண்டது என்று குளறான் பலவர்மன் நடுங்கும் குரல்ல. நீ கண்டது உன் திட்டங்களின் குலைவு. நீ கண்டது சூழ்ச்சியின் வீழ்ச்சி, அறத்தின் எழுச்சி. இடும்பனையும் வில்வலனையும் கொண்டு மக்களையும் என்னையும் பழிவாங்கி விடலாம் என மிகுந்த ரகசியத்துடன் திட்டமிட்டாய் பலவர்மா. இந்த ரகசியத்தை உடைக்க நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ எண்ணி பார்க்கவில்லை. இடும்பனையும் சுலூக்களையும் கடற்புறத்திலும்
வில்வலனையும் பதக்குகளையும் காட்டுப்புறத்திலும் இன்றைய இரவில் இந்த அமாவாசை இரவில் தாக்க ஏற்பாடு செய்தாய். அந்த திட்டம் எனக்கு தெரியாதென்று நினைத்தாய். அந்த அறிவீனத்திலேயே உன்னை இருத்த நான் தீர்மானித்தேன். ஆகவே கடற்புறாவின் அமைப்பை மாற்ற நான் ஏற்கனவே செய்த திட்டத்தை எல்லோர் எதிரிலும் பறைசாற்றினேன். மாற்றியமைக்க 1 மாதம் ஆகட்டும் என்று கண்டியத்தேவனிடமும் சொன்னேன். அத்தனை விஷயங்களும் உன் காதுக்கு மட்டும் என்பது எனக்கு தெரியும். அது மட்டுமா? நகரத்திலும் காவலை குறைத்தேன். அஜாக்கிரதையை மேலுக்கு காட்டும்படி அமீருக்கு கட்டளையிட்டேன். நாங்கள் எச்சரிக்கை இழந்து விட்டதாக நீ நினைத்தாய். ஏற்பாடுகளை மந்தப்படுத்தி விட்டதாக நீ மகிழ்ந்தாய். நினைக்கட்டும், மகிழட்டும் என்று அனுமதித்தேன். ஆனால் அமீருக்கு பயங்கரமான உத்தரவுகளை தவிர ரகசியமான உத்தரவுகளும் இருந்தன. மக்களையும் வீரர்களையும் 2 கூறுகளாக பிரித்தோம். 2 விதமாக அவர்களை சண்டைக்கு தயார் செய்தோம். திடீரென போர் ஏற்பாடுகளை நிறுத்தியது அவர்களுக்கும் முதலில் பிரம்மையளித்தது. ஆனால் ரகசிய உத்தரவுகள் அனுப்பப்பட்டன. அது அனுப்பப்பட்ட முறை வாய் வழியாக உபத்தலைவர்களுக்கு மட்டும் அனுப்பினேன். ஒவ்வொரு உபத்தலைவனும் மேலுக்கு அலட்சியமாகவும் உள்ளுக்குள் எச்சரிக்கையுடனும் நடந்து கொண்டான். காட்டுப்பகுதியை பார்த்தாய் அபலவர்மா? மறைக்கப்பட்ட விட்கள் திடீரென கோட்டை தளத்திலிருந்து மந்திரத்தால் எழுப்பப்பட்டவை போல எழுந்து அம்புமலை பொழிந்ததை கவனித்தாயா என்று கேட்கிறான் இளைய பல்லவன். பலவர்மன் மனமுடைந்து இளைய பல்லவனை ஏறிட்டு நோக்குறான். அந்த விட்கள் எந்திர விட்கள் என்று ஏதோ கேட்கிறான். ஆம்பலவர்மா, அவை எந்திர விட்கள் தான். அவற்றை எழுப்பவும் படுக்க வைக்கவும் கீழே மர உருளை வண்டிகள் இருந்தன. அவை சிதறி கிடப்பதை பார்த்த உன் ஒற்றர்கள் அவை பயனற்றவை என்று எண்ணினார்கள். அவைகளை இயக்கும் வீரர்கள் அங்கில்லாததையும் கண்டதும் காவல் அடியோடு அற்றுவிட்டது என்றும் எண்ணினார்கள். ஆனால் கொம்பு ஒன்று பலமாக ஊதப்பட்டதும் காவலர் கோட்டை மதிலுக்கு விரைய அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. சண்டை துவங்க அமீர் கொம்பு ஊதியதும் நான் பதிலுக்கு இங்கிருந்து கொம்பு ஊதுவதாக எங்களுக்குள் ஏற்பாடு இருந்தது. முதல் கொம்பு வீரர்களை மதில் மேல் ஏற்றும், மக்களை ஊர் பாதுகாப்புக்கு துரிதப்படுத்தும். 2வது கொம்பு ஊதப்பட்டது போர் துவங்க தயாராகும் உத்தரவை குறித்தது. 3வது கொம்பு போர் துவங்கிவிட்டதை குறிப்பது. இதையெல்லாம் நீ பார்த்தாய், கேட்டாய் பலவர்மா. மதிலிலிருந்து எரியம்புகள் சீறி சென்றதை பார்த்தாய் அல்லவா? காடு எரிந்ததை கவனித்தாய் அல்லவா? பார்த்தேன், கவனித்தேன். சாதாரண அம்புமலை காட்டுப்பகுதியின் மறைவிலிருந்து வெளிவந்த பூர்வக்குடிகளை கொல்ல, தீ அம்புமலை அவர்களுக்கு மீண்டும் காடு புகலிடம் அளிக்காதிருக்க காட்டை முடிந்த வரையில் கொளுத்திவிட. இந்த பயங்கர ஏற்பாடுகளை கேட்ட பலவர்மன் திகைக்கிறான். காட்டுக்கும் மதில் சுவருக்கும் இடையிலிருந்த மரங்களை அமீர் வெட்டி அதை வெறும் பொட்டல் வெளியாக அடித்த காரணத்தை சந்தேகமற புரிந்து கொண்டான் பலவர்மன். அந்த இடைவெளி உண்மையில் பதக்குகளின் மயான வெளி என்பதை புரிந்து கொண்டு நடுங்குறான். அந்த நடுக்கத்தை அதிகப்படுத்த காட்டுப்பகுதியிலிருந்து பலர் வீறிட்டு அலறும் சத்தம் அந்த அறைக்குள்ளும் பயங்கரமாக புகுது. இடும்பனின் கப்பல்கள் என்று ஈனசுரத்தில் கேட்கிறான் பலவர்மன். கொளுத்தப்பட்டதை கடற்பகுதியில் நீ காணவில்லையா என்று சர்வசாதாரணமாக கேட்கிறான் இளைய பல்லவன். பலவர்மன் இடிந்து ஆசனத்துல சாயிறான். கண்டேன், ஆனால் என்று ஏதோ சொல்ல முயல்றான். கடற்புறாதான் நீரில் மிதக்கவில்லையே, சுலுக்களின் கப்பல்களை யார் கொளுத்தியது என்றுதானே கேட்கிறாய் பலவர்மா என்று இடிந்து உட்கார்ந்துவிட்ட பலவர்மனின் கேள்வியை தானே வெளியிட்ட கருணாகர பல்லவன். கடல்புறாவின் சக்தியை உனக்கு காட்டினேன் பலவர்மா, ஆனால் முழுவதும் காட்டவில்லை. நின்ற நிலையிலேயே கப்பல்களுடன் போரிடும் சாதனங்கள் கடல்புறாவில் இருக்கின்றன. அபாயம் வரும்போது சாதுவும் துஷ்டனாகிறான் பலவர்மா. அதுபோல்தான் கடல்புறாவும். புறா சாதுவான பட்சி, ஆனால் அவசியம் நேரிடும் போது கழுகை விட கொடிய முறையில் தாக்கும் வன்மை கடற்புறாவில் இருக்கிறது. நாளை காலையில் உனக்கு காட்டுகிறேன் என்று கூறுறான். படைத்தலைவன் சொல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாளென பலவர்மன் இதயத்தை துளைக்குது. அவன் கோபம் எல்லை கடக்குது. காலை வரை ஏன் காத்திருக்க வேண்டும் என்று கேட்கிறான் பிரம்மை தட்டிய குரல்ல. இன்றிரவு கடற்கரையில் யாரும் உலவ முடியாது. ஏன் ஏன்? கடற்புறாவின் எரியம்புகள் கடற்கரை பகுதிகளில் யாரையும் அணுக ஒட்டா. கொள்ளை மாதர்கள் இரவின் ஆரம்பத்திலேயே நகருக்குள் அழைத்து வரப்பட்டார்கள். எனக்கு தெரியாதே. நீ முக்கிய அலுவலாக இருந்தாய் பலவர்மா. ஒற்றர்களை சந்திக்க கூட உனக்கு அவகாசம் இல்லை. அவகாசம் இருந்தாலும் பயனில்லை. என்ன சொல்லுகிறாய்? என்னை கொல்லும் முக்கிய பணியில் ஈடுபட்டிருந்ததால் மற்ற விஷயங்களை மறந்தாய். உன்னை இங்கு ஒற்றர் யாராவது சந்திக்க வந்தால் சிறை செய்து விடும்படி என் வீரர்களுக்கு உத்தரவிட்டிருந்தேன். உன் வீரர்களா? ஆம். என்னை இந்த அறைக்குள் வரவழைத்ததும் இந்த மாளிகையை என் வீரர்கள் வசப்படுத்தி கொண்டார்கள். இப்பொழுது மாளிகை என் வசம் இருக்கிறது. பலவர்மனின் திகைப்பு எல்லை மீறி போய்க் கொண்டிருந்தது. மஞ்சத்தில் சாய்ந்து மிரள மிரள விழிக்கிறான். அப்படியானால் நான் கண்டது என்று இழுத்த பலவர்மன் சொற்களை கனவல்ல என்று இடை புகுந்து வெற்றான் இளைய பல்லவன். அடுத்த சில நிமிடங்கள் அந்த அறையில நிலவியது மௌனமா அல்லவா என்பதை கூட நிர்ணயிக்க முடியவில்லை பலவர்மனால. அறையிலிருந்த இருவருக்கிடையே மௌனம் நிலவத்தான் செய்தது. ஆனா காட்டுப்பகுதியிலிருந்தும் கடற்பகுதியிலிருந்தும் கிளம்பிக் கொண்டிருந்த பயங்கர கூச்சல்கள் அந்த அறையிலும் போர் நிலையையே புகுத்தது.
துறைமுகத்தில் எரிந்த சுலுக்களின் கப்பல்கள் படியில் படியில் என வெடிக்கும் சத்தம் அறைக்குள் காதை பிளக்குது. கப்பலிலிருந்து தப்பி கரையில் ஓடி வந்த சுலு வீரர்கள் கடல் புறாவின் அம்புகளால தாக்கொண்டு அலறிய சத்தமும் பயங்கரத்தை விளைவிக்குது. காட்டுப்பகுதி கடற்பகுதியை விட மாளிகைக்கு அருகாமையில் இருந்தபடியால அங்கிருந்து வந்த பயங்கர கூச்சல்களும் அறையை திமிலோகப்படுத்துது. நகரத்திற்குள் மக்கள் இரைச்சலும் அலறலும் போர் கோஷங்களும் பலமாக எழுது. இந்த கோஷங்கள் அறையிலும் எதிரொலி செய்து. அந்த ஒலிகள் காதில் விழ நடுங்கிய பலவர்மன் மஞ்சத்தில் சாய்ந்த வண்ணம் பிரேதம் போல நீண்ட நேரம் கிடக்கிறான். நேரம் போவதை உணரும் சக்தியை கூட அவன் அந்த சமயத்துல எழுந்திருந்தான். பயங்கரம் பயங்கரம் என்ற சொற்கள் அடிக்கடி அவன் வாயிலிருந்து எழுத. அந்த சொற்களை கேட்ட இளைய பல்லவன் முகத்தில் கடுமையான சாயை பூர்ணமாக படருது. இந்த சொற்களை உன்னிடம் அகப்பட்டு கொண்டவர்கள் எத்தனை முறை சொல்லி இருப்பார்கள் பலவர்மா என்று முகத்தின் கடுமை சொற்களிலும் உரைய கேட்கிறான் படைத்தலைவன். பதிலுக்கு ஏதோ முணுகிறான் பலவர்மன். அதர்மத்திற்கு ஆரம்ப வெற்றிதான் பலவர்மா. தர்மம் நிதானமாகத்தான் அலுவலை தொடங்குகிறது. ஆனால் அந்த நிதான அலுவல் நிரந்தர சாதனைகளை தருகிறது. இதை உலகம் புரிந்து கொள்வதில்லை. புரிந்து கொண்டால் எத்தனை நல்ல உலகமாக இருக்கும் இது. எத்தனை செழிப்பும் வளர்ச்சியும் சாந்தியும் அதில் நிலவும். ஆனால் உலவுவது வஞ்சகம், பேராசை, பணத்தாசை என்று மேலும் ஏதோ சொல்ல போன இளைய பல்லவனை யார் பணம் கேட்டது என்று இடைமறித்து வினவரான் பலவர்மன். இளைய பல்லவன் இதயம் 1 மாத காலத்துக்கு முன்பு ஓடியதற்கு அறிகுறியாக கனவுச்சாயை கண்கள்ல படறது. பணம் நீ கேட்கவில்லை பலவர்மா. ஆனால் அந்த ஆசை உன் ரத்தத்தில் ஓடுகிறது. உன்னை கெடுத்ததே அந்த ஆசைதான். இதே அறையில் 4 பெரும் முத்துக்களை உன்னிடம் காட்டினேனே, நிறைவேறிக்கிறதா உனக்கு? அதை கண்டுதானே என்னை இங்கு தங்க நீ அனுமதித்தாய். அது உன் ஆரம்ப பிசகு பலவர்மா. அதுதான் உன் பலவீனத்தின் ஒரு சக்கரம். இன்னொரு சக்கரம் அதிகாரம். பணம், அதிகாரம், இந்த 2 ஆசைகளின் மீது ஓடுவதுதான் அதர்மம். அவை இல்லையேல் உலகில் முக்கால்வாசி அதர்மம் இல்லை, முக்கால்வாசி ஏமாற்றமும் இல்லை. பட்டுக்களையும் முத்துக்களையும் வைர வைடூரிய மாலைகளையும் காட்டியிராவிட்டால் கொள்ளையரை நான் வசப்படுத்தி இருக்க முடியாது. என் பணப்பெட்டிகளை என் மரக்களத்திலிருந்து உன் மாளிகைக்கு நான் கொண்டு வராவிட்டால் மக்களையும் வசீகரித்திருக்க முடியாது. இந்த அக்ஷயமுனை நகரத்தை நான் காத்திருக்க முடியாது. பணம் சில சமயங்களில் நல்லதும் செய்கிறது பார்த்தாயா பலவர்மா என்று கேட்கிறான் இளைய பல்லவன். பலவர்மன் பதிலேதும் சொல்லாமலே நீண்ட நேரம் உட்கார்ந்திருக்கான். நேரம் குதிரை வேகத்துல ஓடி விடியும் நேரமும் வரத்துவங்குது. பலவர்மன் மனதுல ஏதோ ஒரு யோசனை உதயமாகுது. கருணாகரா, நீ என்னை வென்று விட்டாய். ஆனால் இப்பொழுது சற்று விட்டு கொடு, உனக்கு இணையில்லா பரிசு தருகிறேன் என்று பேச்சு துவங்குறான். என்ன பரிசு பலவர்மா என்று கேட்கிறான் இளைய பல்லவன். மஞ்சள் அழகி, அவளை இப்பொழுதும் உன் மனைவியாக்க முடியும் என்னால் என்று ஆசை காட்டி பேசுறான் பலவர்மன். பதிலுக்கு இறைந்து நகைக்கிறான் இளைய பல்லவன். ஏதும் புரியாத பலவர்மன் கேட்கிறான், எதற்கு நகைக்கிறாய் கருணாகரா? மஞ்சள் அழகி என்னிடம் தான் இருக்கிறாள் அப்படிங்கிறான் இளைய பல்லவன் நகைப்புக்கு இடையே. இல்லை இல்லை, பொய் என்று கத்துறான் பலவர்மன். உண்மை. இருப்பினும் என்ன? பலவர்மன் கண்கள் விஷத்தை கக்குது. அவளை பற்றிய மர்மம் ஒன்று இருக்கிறது. அதன் என்று பலவர்மன் வாசகத்தை முடிக்கல. இளைய பல்லவன் இருந்த இடத்தை நோக்கி கொண்டே இருக்கான். அவன் கண்கள்ல வெறி தாண்டவம் ஆடுது. இல்லை இல்லை, அது இல்லை, அதுவாக இருக்க முடியாது என்று கூவிக்கொண்டே ஆசனத்தை விட்டு எழுந்து புலி போல் இளைய பல்லவன் மீது பாய்ந்தர்றான். தொடர்ந்து அடுத்த பகுதியில பார்க்கலாம். தேங்க்யூ.